Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இந்த வாரம் கம்ப்ளீட்டாக Valentine ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மார்பிள் கேக். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக ப்ளஃபியாக இருக்கும் அண்ட் குறைவான பொருள் தான் தேவைப்படுது. இப்போ மார்பிள் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அடுத்து 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இந்த 3 பொருளை ஆட் பண்ணிட்டு ஒரு விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே மைதா கூட நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு பவுலில் 1/4 கப் நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வேணும்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் ஆயில் நல்லா பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து இதில் 1/2 கப் பவுடர்ட் சுகர். நீங்கள் நார்மலான சுகரை நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைன் பவுடராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த ஒரு சின்ன கட்டி கூட இல்லாத மாதிரி நல்லா குயிக்காக மிக்ஸ் பண்ணிடுங்க. சுகர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின்னா இன்னொரு 1/4 கப் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு, 1/2 கப் வந்து. அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி தயிர், புளிக்காத தயிராக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது. சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் நீங்கள் பீட் பண்ண நல்லா கரைஞ்சிரும். ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சில்கி ஸ்மூத்தாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மைதா பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடரோட மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி அதில் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சளிச்சுட்டு தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அதையே. இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் குயிக்காக மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ இது ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் லூஸ்அப் பண்ணுறதுக்காக இதில் மில்க் ஆட் பண்ணிக்கணும். மில்க் வந்து ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றா ஆட் பண்ணிட வேண்டாம். இப்போ நான் ஒரு 1/4 கப்பில் அரைவாசி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் ரிமைனிங் இருக்க மில்க்கையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்லா திக் ரிச் பேட்டராக கிடைக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணணும், குயிக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். எந்த கட்டியும் இருக்கக்கூடாது இதில். இப்போ பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து 1/4 கப் பால் கரெக்டாக இருந்தது. இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சில்கி ஸ்மூத்தாக இருக்கு. நீங்கள் ரெடி பண்ணுறப்போ பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். கேக் நல்லா ரைஸ் ஆகும், நல்லா ப்ளஃபி அண்ட் சாஃப்டாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம இந்த பேட்டர் என்ன பண்ணணும்னா 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். 2 ஈக்குவல் போர்ஷனாக டிவைட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டரை நான் இன்னொரு பவுலுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம 2ஆக டிவைட் பண்ணுறது எதுக்குன்னா, ஒன்றில் வந்து ஃபுட் கலரிங் ஆட் பண்ணுவோம், இன்னொன்றில் ஆட் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் 2ஆக டிவைட் பண்ணுறது. இப்போது 2 பவுலில் 2 பேட்டரை டிவைட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு பவுலில் மட்டும் நீங்கள் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ரெட் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிங்க் கலர் ஃபுட் கலரிங் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபுட் கலரிங் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா டார்க் கலராக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பேக் ஆகி வரும்போது கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ கலர் ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸும் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுமே ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம கேக் டின்னை க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேக் டின்னு வந்து ரவுண்ட் எடுத்துக்கலாம், ரெக்டாங்கிள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வேணும்னா பட்டர் கூட வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீஸ் பண்ணி முடிச்சாச்சு. கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து இதில் 1 ஸ்பூன் ஒயிட் பேட்டர் ஆட் பண்ணுங்க. அந்த பேட்டருக்கு மேலேயே இன்னொரு ஸ்பூன் ரெட் பேட்டர் ஆட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. கம்ப்ளீட்டாக பேட்டர் முடிகிற வரைக்கும் இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஊற்ற கொஞ்சம் ஓரமாக ஒதுங்குற மாதிரி இருக்கும். அப்படி ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. அது கடைசியாக ஃபைனல் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரே மாதிரி ஈக்குவல் ஆகிடும். நான் ஒயிட் 1 டேபிள் ஸ்பூன், ரெட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். நீங்கள் பெரிய பெரிய ஸ்கூப் ஆட் பண்ணிட்டீங்கன்னா லேயர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்.
நம்ம யூஸ்வலான சாக்லேட் வெனிலா கேக்கை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் ஒரு டைம். அண்ட் இது ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 3 to 4 minutes தான் எடுக்கும். ஸோ பொறுமையாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லேயரிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து கேக் டின்னை ஒரு டபுள் டேப் பண்ணுங்க. இப்படி பண்ணுறப்போ எல்லாமே செட்டில் ஆயிரும், பபிள்ஸ் எதுவும் இருக்காது. அடுத்து ஒரு ஸ்டிக் இல்லைனா நைஃப் வச்சு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஒரு கோடு மாதிரி வரைஞ்சிருங்க. இப்படி வரைகிறப்போ உங்களுக்கு டிசைன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கட் பண்ணுறப்போ. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். கடாயை ஒரு 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் கேக் டின்னை வச்சு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா கேக் டின்னை ஸ்டாண்ட் மேலே வச்சு கூட குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு 20 minutes குக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ 20 minutes ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். அதே ஸ்டிக் வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன் குக் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. டிசைன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்டிக்கில் கேக் பேட்டர் எதுவுமே ஸ்டிக் ஆகலை. ஸோ கேக் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு நைஃப் வச்சு எட்ஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃப்ளேமை லோவில் வச்சு குக் பண்ணிக்கோங்க கேக்கை, இல்லைனா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். இப்போ நான் கேக்கை ரிமூவ் பண்ணிக்கிறேன் டின்லேருந்து. கடாயிலேருந்து கேக் எடுத்ததுக்கப்புறம் மினிமம் ஒரு 15 minutes நல்லா ஏர் ட்ரை ஆகட்டும். சூடெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுங்கள், இல்லைனா கேக் பிஞ்சிடும். இப்போ நல்லா ஷேப் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கேக்கும் நல்லா ப்ளஃபியாக இருக்குது. சூப்பர் பர்ஃபெக்ட் மார்பிள் கேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இந்த கேக்கை ஸ்லைசிங் பண்ணிடலாம். ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு மினிமம் 1/2 inch திக்னஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கட் பண்ணியாச்சு. டிசைன்ஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். எட்ஜஸில் கட் பண்ணுறதை விட நீங்கள் சென்டரில் கட் பண்ணுறப்போ டிசைன்ஸ் நல்லா கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா ஸ்லைசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தின்னாக கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை திக்காக கூட கட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஷேப் அண்ட் சைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணியிருக்கேன். கேக் ரொம்ப சாஃப்டாக ப்ளஃபியாக இருக்குது. ஹோம்மேட் கேக் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் ஈஸியான வேலண்டைன் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.